கதை தலைப்பு பேராசை பெருநஷ்டம். ஒரு ஊர்ல ஒரு பெரிய மலையடிவாரத்துல சின்னதா ஒரு குடிசையில கந்தன் அப்படின்னு ஒரு ஏழையான விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ரொம்ப வயசாயிருச்சு. ஆனாலும் தினமும் வயல்ல கடுமையா உழைச்சு கிடைக்கிற கொஞ்ச நெல்மணிகளை வச்சு தன்னோட மனைவி கூட சந்தோஷமா வாழ்ந்தான். அவங்களுக்கு நிறைய ஆசைகள் கிடையாது. அன்றைக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு திருப்தியா இருப்பாங்க. ஒரு நாள் கந்தன் வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வானத்திலிருந்து ஒரு தங்க வாத்து கோல்டன் டக் வந்து அவன் பக்கத்துல இறங்குச்சு. அந்த வாத்து தங்கத்தால தகதகன்னு மின்னிக்கிட்டு இருந்துச்சு. வாத்து பேசிச்சான். கந்தா, நீ ரொம்ப நல்லவன். உன்னோட உழைப்புக்கு நான் ஒரு பரிசு கொடுக்க வந்திருக்கேன். நான் தினமும் உனக்கு ஒரு தங்க முட்டை போடுவேன். அதை வித்து நீங்க சந்தோஷமா வாழலாம். ஆனா நீ என்ன கொஞ்சமும் துன்புறுத்தக்கூடாது, பேராசைப்படவும் கூடாது என்று சொல்லிச்சான். கந்தனுக்கு ஒரே ஆச்சரியம். அடடா, கடவுள் நம்ம கஷ்டத்தை பார்த்துட்டாருன்னு நினைச்சு அந்த வாத்தை ரொம்ப பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். மறுநாள் காலையில வாத்து சொன்ன மாதிரியே ஒரு தங்க முட்டை போட்டுச்சு. அதை வித்து கந்தனும் அவன் மனைவியும் ஒரு மாசம் முழுக்க தேவையான பொருட்களை வாங்கினாங்க. அப்பவும் கூட நிறைய காசு மீதம் இருந்தது. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா குழந்தைகளா? தினமும் ஒரு முட்டை கிடைச்சாலும் கந்தனோட மனைவிக்கு ஒரு கெட்ட எண்ணம் வந்துச்சு. அவ கந்தன் கிட்ட சொன்னான், என்னங்க, இந்த வாத்து வயித்துல நிறைய தங்க முட்டைகள் இருக்கும் போல இருக்கே. தினமும் ஒன்னொன்னா எடுக்கிறதுக்கு பதிலா வாத்தை ஒரேடியா அறுத்து எல்லா முட்டைகளையும் எடுத்துட்டா நாம ஒரே நாள்ல பெரிய பணக்காரங்களாகி ராஜா மாதிரி வாழலாமே என்று பேராசையா பேசினாள். ஐயோ, வாத்து நம்ம கிட்ட செஞ்ச சத்தியத்தை மீறாதேன்னு சொல்லியிருக்கே, அதோட நமக்கு இதுவே போதும் என்று கந்தன் தடுத்தான். ஆனால் பேராசை பிடிச்ச அவனோட மனைவி விடவே இல்ல. தினமும் அதையே சொல்லிக்கிட்டே இருந்தா. அவளோட பேச்சை கேட்டு பாவம் அந்த நல்ல மனசு கொண்ட கந்தனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பேராசை வந்துச்சு. ஆமா, இனிமே தினமும் ஒரு முட்டைக்கு ஏன் காத்திருக்கணும் என்று நினைட்டான். கடைசியில என்ன ஆச்சு தெரியுமா குழந்தைகளா? ஒரு நாள் அதிகாலையில கந்தன் அந்த தங்கவாத்தை பிடிச்சு அவசரமா அதோட வயிற்ற கத்தியால அறுத்துட்டான். வயிற்று அறுத்து பார்த்தா அங்கே என்ன இருந்துச்சு தெரியுமா? அங்கே தங்க முட்டைகளோ தங்கமோ எதுவுமே இல்ல. மற்ற வாத்துகளோட வயிறு எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருந்துச்சு. பேராசைப்பட்டு தினமும் கிடைச்ச ஒரு தங்க முட்டையும் இனிமேல் கிடைக்காதுன்னு நினைச்சு கந்தனும் அவன் மனைவியும் கதறி அழுதாங்க. அன்றைக்கு இருந்த சந்தோஷமும் போச்சு, தினமும் கிடைச்ச ஒரு தங்க முட்டையும் போச்சு. நீதி, பேராசை பெருநஷ்டம். அதனாலதான் சொல்றேன் செல்லங்களே, நமக்கு கிடைச்சது வச்சு திருப்தியா வாழணும். பேராசைப்பட்டா இருக்கிறதையும் இழந்து கடைசியில கஷ்டப்பட நேரிடும். கதை கேட்டீங்களா? இந்த கதையிலிருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு சொல்றீங்களா?